வெளியில் பேருந்துகளில் செல்லும் மாணவர்கள் செல்பவர்களுக்கு ஒரு தலையெழுத்து இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்றது. அந்த மாணவனை கலாய்க்கிறேன் என்ற பேரில் அந்த பகிர்களை கொச்சைப்படுத்துகிறார்களே. இந்த உண்மை இது ஆசிரியர் இந்த கால மாணவனிடம் எவ்வாறு நடந்து கொள்வது, அவனை எவ்வாறு புரிய செய்வது என்பது மிகப்பெரிய எங்களுக்கு சுமையாக விளங்குகிறது. அடுத்து மாணவர்கள் 9 மணிக்கு 9ஆம் வகுப்பு வந்தாலே போதும், அவனுக்கு வகுப்பு டியூஷன் ஆரம்பிச்சுறாங்க. டே 9ஆம் வகுப்பு வந்துட்டு அடுத்த வருஷம் 10ஆம் வகுப்பு வரப்போற, பொது தேர்வு, அரசு தேர்வு, அதில் நிறைய மார்க் வாங்கினாக்கா நீ விரும்பினா பாடப்பிரிவை ஒன்றால் எடுக்க முடியும். முதல் மணியாயே இல்லை 2 அப்படி என்று அந்த மாணவர்களை மிகவும் மிகவும் அவர்களுக்கு மன உளைச்சலை தருகின்றார்கள். மேலும் அவர்கள் இதனால் இந்த ஆசிரியர்கள் என்ன ஆகின்றார்கள், 12ஆம் வகுப்பு எடுக்கும் ஆசிரியர்கள் பட பெரும்பாலும் அவர்களுக்கு இந்த பெற்றோரை போய் என் மகன் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன் பார்த்துக்கோ, அவன் மெடிக்கல் காலேஜில் சேரணும், 100க்கு 100 வாங்கணும், எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரைப்படங்களையும் கூட விரும்பினாக படிக்க விடுங்கன்னு வலியுறுத்துறாங்க. ஆனால் பெற்றோர்கள் அதை சொல்வதில்லை. சமுதாயம் இதனால் இந்த ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, தன்னுடைய முழுமையான அந்த இதை விட்டு தன்னுடைய குணத்தை விட்டு சூழ்நிலை கைதிகளாகிறார்கள். மாணவர்கள் வெறும் மதிப்பெண்களை பெறுவதற்காகவே படிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல பண்புகளையும் நல்ல பொறுப்புகளையும் விதைக்கும் ஒரு கடமையும் பொறுப்பையும் ஆசிரியர் தள்ளி வைக்கிறார். அதை புறக்கணிக்கப்படுவதால் இந்த சமுதாயம் சீர்கேடடைகிறது, கலாச்சாரமும் சீரழிவு பெறுகின்றது. நவீன கல்வி முறையால் மனித தர்மங்களை போதிப்பதை விட்டு விடுகிறது. மாணவர்களை மதிப்புமிக்க மனிதனாக ஆக்க மறுக்கின்றது. அது அதற்கு ஆசிரியர்கள் நேரம் ஒதுக்கவே முடியவில்லை. கல்வியில் உயர்ந்த நிலையை அடைந்த மாணவர்களை பார்த்தாலும் எங்களுக்கு என்ன தோன்றுகிறது, எங்காவது ஒரு இளைஞன் தன் மனிதத்துவத்தை இழந்து நடப்பதை பார்க்கும் போது மனம் வலிக்கின்றது. அதனால் ஆசிரியர் பணி சுமையாகின்றது என்று கூறுகின்றோம். ஆசிரியர் பணி சுமையானது என்று இன்றைய சூழல் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். புவனேஸ்வரி மேடம், நீங்க தமிழ் ஆசிரியா? இல்லை, இடைநிலை ஆசிரியர். ரொம்ப சிரமமான ஒரு வேலையை கையில் எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளராக இருக்கிறதே சிரமம். அது ரொம்ப கஷ்டம். எதிரியே இல்லாத ஒரு இடத்துல போய் சண்டை போடுற மாதிரி நல்ல பேர் கிடைச்சது. ஒரு 5-6லயே பேசிட்டோம். 1-2ல் பேசுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் நிர்வாகத்தினர்லாம் இருக்கும்போது சும்மையில் பேசுறது இன்னுமே கஷ்டம். இப்போ உங்க வீட்டுக்காரம்மா உட்கார வச்சுட்டு நீ செய்யறதுலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டுனா நாளைக்கு சோறு கிடைக்காது. அதனாலே ஆண்கள் அந்த அம்மா ஒரு ட்ரெஸ் பண்ணி வந்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. உண்மையில் அது இருக்காது. என்னங்க, அப்படித்தானே நம்ம பொய் சொல்ல பழகணும். அவங்க என்னன்னா, மாணவன் சரியில்லை, மாணவன் சின்ன வயசுலயே டிவி பார்க்குறான், கம்ப்யூட்டர் பார்க்குறான், அப்படி வந்துட்டாங்க. இவனுக்கு நான் எப்படி பாடம் சொல்லி கொடுக்குறது? அப்புறம் கல்வி முறை சரியில்லை. கல்வி திட்டத்துல மதிப்பெண்கள் வாங்குகிற நோக்கம் தான் இருக்கிறது தவிர மாண்புகளை பெறுகிற நோக்கம் இல்லை அப்படின்னு வர்றாங்க. 9th மேல படிக்கிற பையனை கூப்பிட்டு பேசினா அந்த பையனை மற்றவன் கலாய்க்கிறான். புல்லியிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல அதை வச்சிருக்கிறாங்க. புல்லியிங் அது பெரிய பெரிய பள்ளிகள்ல எல்லாம் இருக்கான். இப்போ போன வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் 2-3 கட்டுரை தொடர் வந்தது. நீங்க எல்லாம் படிச்சீங்களா இல்லையா? உங்க எல்லாருக்கும் ஒரு பணிவா ஒரு வேண்டுகோளுங்க, தயவு செய்து ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் தயவு செய்து ஒரு ஆங்கில நாளிதழ், ஒரு தமிழ் நாளிதழ் கட்டாயம் படிங்க. ஒரு நாளைக்கு 2 பத்திரிக்கை, நல்ல ஆங்கில நாளிதழ் படிங்க, நல்ல தமிழ் பத்திரிக்கை படிங்க. நல்லதுன்னு எதுவும் கிடையாதுனாலும் படிக்க செய்யுங்க. ஏன்னா யூ ஹேவ் டு அப்டேட். உலகத்துல என்ன நடக்கிறது, எது எது எங்க இருக்கிறது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் மாணவனை சந்திக்க முடியும். நிறைய பேர் அது செய்யறதில்லை. நான் இதெல்லாம் சொல்றேன்னு யாரும் என்னடா இவன் அட்வைஸ் பண்றான்னு நினைக்காதீங்க. நான் உங்களோட குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு சொல்றேன். எந்த ஆசிரியர் கற்பதை நிறுத்துகிறாரோ அவர் ஆசிரியராக தகுதியை இழக்கிறார் என்ற அர்த்தம். You should always learn, continue to update. நீங்க என்ன நடந்திருக்கிறது, எங்க நான் எங்க வீட்டுல நான் அதிகம் திட்டு வாங்குறது நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு தான். எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 3 ஆங்கில நாளிதழ், 3 தமிழ் நாளிதழ் வருது. மொத்தம் 6 பத்திரிக்கை. நான் 1.25 மணி நேரம் வாசிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன். வீட்டுல யாரு என்னன்னாலும் என்னை கண்டுக்கிறது இல்லை, அவங்க கேட்டுட்டு போறான்றாங்க. இதனால பில்லு கொடுக்கும்போது பெரிய சண்டை வரும். இதுக்கு இவ்வளவு பேப்பர் வாங்குறீங்கன்னு. இல்லையா, வாசிக்கணும்,
எத்தனை கட்டுரைகள் வருது, எத்தனை பேர் அப்படியே இந்த ஜூஸ் எடுத்த மாதிரி கொடுக்குறான். நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி படிச்சுட்டு வருகிறது தான் ஆசிரியருக்கு ரொம்ப நல்லது. இவங்க அப்படி வர்றாங்க. பையன் பயங்கரமா அப்டேட்டடா இருக்கான். அவன் வந்து அவங்க கூட 2 தடவை பேசினா அவனை கேள்வி பண்றாங்க. நாங்க என்ன செய்யறது? how to tackle him? பெற்றோர் என்ன எதிர்பார்க்கறாங்க? ஐயா பாத்துக்க, எப்படி அவன் இன்ஜினியரிங் போகணும், மெடிக்கல் போகணும்னு அனுப்புறாங்க. அவன் எங்கேயுமே போக மாட்டேன்னு உட்காந்துருக்கான். சிரிக்கிறான். எங்க அப்பா வேலை இல்லாத ஆளுறான். வாத்தியாரு அவர் பிரயோஜனம் இல்லைன்றான். இவனை நான் இன்ஜினியரிங் எப்படி அனுப்புறது? இதுதான் இவங்க சிரமம். அவங்க சொன்ன சிரமம் உங்களுக்கு புரிஞ்சிருங்களா இல்லையா? ரொம்ப அமைதியா இருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு நம்மளை நாமளே பாராட்டுன்னு யார் யார் பாராட்டுறோம்? பாகிஸ்தான் பாராட்டுறோம். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள். அன்னையாகி அவர்களின் சுகமான வாழ்விற்கு வழிவகுத்த சுந்தரம் ஐயங்கார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி உணர்வோடு இணைத்து அவர் வழங்கிய உரையை தொடர்கின்றனர். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து வந்த புவனேஸ்வரி மேம் சொன்னாங்க, டியூஷன் அது வந்து மாணவர்களுக்கு அந்த மனச்சுமையை தருதுன்னு. நீங்க நல்லா சொல்லி கொடுத்தா அவங்க ஏன் டியூஷனுக்கு போறாங்க? வகுப்பறையிலேயே அவனுக்கு தேவையானதை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எதுக்கு அந்த சிறப்பு வகுப்புக்கெல்லாம் போறாங்க? நடுவர் அவர்களே, இன்றைய சூழல்ல அரைச்ச மாத அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா அப்படின்னு செஞ்ச வேலையை நாம செய்யறதுக்கு தயாராக இருந்தாலும் இன்றைய மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். நடுவர் அவர்களே, இன்றைய மாணவர்கள் தொழில்நுட்ப யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தகவல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக பன்னோக்கு திறன் பெற்றவர்களாக இருக்கும்போது, நம்மை காட்டிலும் அறிவித்திறன் மிக்கவர்களாக அவர்கள் வரும்போது நமக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறது அவர்களை சந்திப்பது என்பது. அதனால்தான் அரசாங்கமே செயல்முறை கற்றல் என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. அந்த செயல்முறை கற்றல் வாயிலாக மாணவர்களுக்கு நாம 45 நிமிஷம் போய் வகுப்புல கத்தணுன்ற அவசியமே இல்லை. நடுவர் அவர்களே, ஒரு 15 நிமிடங்கள் அந்த பாடத்துக்குரிய சாராம்சத்தை மட்டும் அவனுக்கு சொல்லிட்டு விட்டுட்டா போதும். கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் இந்த 4 வகையான திறன்களையும் பயன்படுத்தி அந்த மீதம் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நிமிடங்களை எல்லாம் அவன் பொழுதுபோக்கா பயன்படுத்தி நமக்கு அதுல இருந்து நிறைய விஷயங்களை கற்றுத்தரான். கண்டிப்பா நடுவர் அவர்களே, ஒரு எறும்பை பத்தி ஒரு கவிதை எழுத சொன்னா 50 மாணவர்கள் 50 விதமா எழுதுறாங்க. அப்ப அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் நிறைய செய்திகளை. கண்டிப்பா கை தட்டலாமே. ஒரு காலத்துல வகுப்பறை வந்து லக்கலக்கலக்கலக்கலன்னு இருந்தது. ஆனா இன்றைய வகுப்பறை செயல்வழி கற்றலின் வாயிலாக கலகலகலகலன்னு இருக்கு. நடுவர், நாங்களே வகுப்புக்கு ஆர்வமா போறோம்னா பாத்துக்கோங்களேன். அதைத்தான் மாணவர்கள் விரும்புறாங்க. இன்றைய மாணவர்கள் போய் கதா காலட்சேபம் பண்ற மாதிரி கையேடுகளை வைத்துக் கொண்டு தொண்டை தண்ணி வத்த நம்ம கத்தணுங்கிற அவசியமே இல்லை. நடுவர், கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா கால மேலாண்மை. நடுவர் அவர்களே, பிற துறையில பணியாற்றக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு 7 மணி 8 மணிக்கு வீடு திரும்பக்கூடிய சூழல்ல இருக்காங்க. பேருந்துக்குள்ள ஏறினா இடிமன்னர்களுடைய தொந்தரவு, பேருந்தை விட்டு கீழே இறங்கினா குடிமகன்களுடைய தொந்தரவு, இருட்டை தங்களுக்கு சாதாரணமா பயன்படுத்தி திருட்டு வேலையில ஈடுபடுறவங்க, எங்க பார்த்தாலும் சங்கிலி ஏத்துட்டான், பணப்பைய பிடிக்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிற துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. நடுவர், டீச்சர்கள் சங்கிலி போட்டா யாரும் அர்த்த மாட்டாங்க. இல்லை நடுவர் அவர்களே, காலையில 9:10 பள்ளிக்கூடத்துக்குள்ள நாங்க போயிட்டோம் அப்படின்னா 5:30 நாங்க பள்ளிக்கூடத்தை விட்டு மாணவர்களோடய வெளியேறி வந்துடுறோம். 6 மணிக்கெல்லாம் நாங்க வீடு போய் சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனால இந்த இருட்டு பயம் இல்லை எங்களுக்கு, திருட்டு பயமும் இல்லை. இருட்டு பயமும் இல்லை, திருட்டு பயம் இல்லை. வயல்களை பார்த்தா தான் பயம். இன்றைய மாணவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா இன்றைய சூழல்ல பிள்ளைகளை பேணி பாதுகாக்கிறது அவ்வளவு சிரமமான காரியம். பெண் பிள்ளைகளை நம்பி மட்டும் வெளியில விட முடியல அப்படின்ற காலம் மாறி ஆண் பிள்ளைகளை கூட இன்னைக்கு நம்பி வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால பிற பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம உள்ள நல்லபடியா பள்ளிக்கூடத்துக்கு போச்சா, சாப்பிடுச்சா, அங்க போய் நல்லா படிச்சுச்சா, இந்த மாதிரி ஒரு மனச்சுமையோட மன இறுக்கத்தோட எந்த நேரமும் அவங்க வேலையில சரியா கவனம் செலுத்த முடியாம அந்த நினைப்பிலேயே அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. நடுவர் அவர்களே, நாங்கள் பணியாற்றக்கூடிய பள்ளியிலேயே எங்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்துறதுனால
அவங்களுடைய கல்வித்தரத்தை எங்களால் பாதுகாக்க முடியுது, அவங்களுடைய உடல் நலத்தை பேண முடியுது, உடல்நலத்தையும் பேண முடியுது. நடுவர் இங்க அப்படி என்ன கொடுத்துறாங்க? கண்டிப்பாக மற்ற பள்ளிக்கூடத்துல தான் வேலை செய்யற இடத்துல சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அது இப்போ நம்ம மதுரை மாவட்டம்னா மதுரை மாவட்டத்துல மட்டும் நம்மள போட்டதில்ல, காரைக்குடி, சிவகங்கை இந்த மாதிரி போகும்போது பேருந்திலேயே பாதி வாழ்க்கையை நம்ம கழிச்சிடறோம். அதனால அந்த தொந்தரவுலாம் எங்களுக்கு இல்லை நடுவர்களே. இதை நாங்க சுமையா நினைக்கல, சுகமா தான் நினைக்கிறோம் நடுவர். அடுத்தது எதைத்தான் சொல்லுவாங்க, ஊரம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தமிழ்ல தானே வளரும்ன மாதிரி மற்ற பிள்ளைகளை எவ்வளவு கவனத்தோட நாங்க பாக்குறோமோ அதே மாதிரி எங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்குது நடுவர். சொல்லுவாங்க ஆடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு. ஊரக பிள்ளைகளையும் நாங்க பாதுகாப்பா வச்சுக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளையும் பேணி பாதுகாக்க முடியுது நடுவர். ஒரு காலத்துல நம்முடைய அம்மா அவங்கெல்லாம் திருமணம் செய்யற காலத்துல படிச்ச பெண்கள், பணியாற்றக்கூடிய பெண்கள் குடும்பத்துக்கு லாயக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னா 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தேடி தேடி யாரை திருமணம் செய்யறாங்க தெரியுமா? ஆசிரியர் படிக்கக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய அவர்களை தான் தேடி தேடி திருமணம் செய்யறாங்க. எதுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? அவங்களுக்கு நிறைய விடுமுறைகள் கிடைக்குது, கை நிறைய சம்பளம் கிடைக்குது, நேரத்துக்கு வீடு வந்துடுறாங்க, பிள்ளைகளை சிறப்பு வகுப்புக்கு அனுப்பணும். பள்ளிக்கூடத்துல கத்தி ஓஞ்சி போய் வர்றதுனால இங்க பேசாம இருக்காங்க. ஒரு தாய்க்கு 10 மாதம் தன்னுடைய குழந்தையை வயிற்றுல சுமந்து பெறக்கூடியது என்பது சுமையானதுதான். ஆனா பிறந்த குழந்தையை பார்த்து அந்த அழகு முகத்தை பார்த்து ஆனந்தம் அடைகிறா பாத்தீங்களா? அது மாதிரிதான் கல்வி ஆண்டில் நிர்வாகத்தின் மூலமாகவோ, அரசாங்கத்தின் மூலமாகவோ, பொதுமக்கள் மூலமாகவோ, பெற்றோர் மூலமாகவோ எவ்வளவோ சுமைகள் எங்களுக்கு வந்தாலும் ஆண்டு இறுதியில அதிக மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி அடைஞ்சு அடுத்த வகுப்புக்கு போய் பெருமிதத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அந்த முகத்தை பார்க்கும்போது, அந்த ஆனந்தத்தை பார்க்கும்போது பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் நடுவர். ரொம்ப கஷ்டப்படுறீங்க நடுவர்களே. கல்லை சுமையாக கருதினால் கருப்பட்டியின் சுவையை ஒருவன் உணர முடியாது. ரோஜாவின் முல்லை ஒருவன் சுமையாக கருதினால் அதனுடைய நறுமணத்தை அவன் நுகர முடியாது. தேனீக்களின் துயரத்தையும் மரத்தின் உயரத்தையும் ஒருவன் சுமையாக கருதினால் உச்சி மரத்துல உள்ள தேனோட சுவையை கடைசி வரைக்கும் அவர் ருசிக்கவே முடியாது. அதுபோலத்தான் நடுவர் அவர்களே, இன்றைய மாணவ பருவம் மாண்புடைய பருவம் மட்டுமல்ல, மக்கள் பண்ற பருவமும் கூட தான். இதெல்லாம் சரி பண்றதுக்காகத்தான் நாம ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கோம். சுமையே பேச வந்திருக்காங்களே, நான் தெரியாம தான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இவங்க எதுக்கு ஆசிரியர் பணிக்கு வரணும்? சுமைன்னு தெரியுதுல, எதுக்கு ஆசிரியர் பணிக்கு வரணும்? ஒரு டிஎன்பிஎஸ்சியோ அல்லது குரூப் எக்ஸாமோ எழுதி வேற ஏதாவது ஒரு துறைக்கு போக வேண்டியதானே? ஒரு போலீஸா போய் ரோட்ல நிக்கலாம்ல? பெண் போலீஸா போனா வெளியிலே நிக்கலாம், வேற கடியில வேலை பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நடுவர் அவர்களே, ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பது ஆன்றோர் வாக்கு. அர்ப்பணிப்பு உணர்வோடு அறப்பணியாக கருதி ஆசிரியர் தொழிலை செய்யக்கூடிய எவருக்கும் இந்த ஆசிரியர் பணி என்பது இன்றைய சூழலில் மட்டுமல்ல எத்தகைய சூழலிலும் சுமையாக தெரியாது. ஆனால் ஆசிரியர் பணியை அற்ப பணி என கருதி இங்க வந்து 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்களே, இவங்களுக்கு பஞ்சு மெத்தையிலே போட்டு படுக்க போட்டு தாளாட்டினாலும் அதுவும் சுமையாத்தான் தெரியும். நடுவர் அவர்களே, நம்முடைய வாழ்நாள்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக எத்தனையோ துறைகளில் பணியாற்றக்கூடிய பெரிய உயர் அதிகாரிகளை பார்த்திருக்கோம், அலுவலர்களை பார்த்திருக்கோம். ஆனால் அத்துணை பேரையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் நமக்கு 1ஆம் வகுப்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் முதல் கல்வியியல் பட்டம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வரை இன்றைக்கும் நினைவுல வச்சு அவங்க ஒரு புகைப்படத்திலேயோ அல்லது தினசரியிலேயோ பார்க்கும்போது என்னுடைய ஆசிரியர் அப்படின்ற பெருமிதம் வருது. அது அப்பனே நான் சொல்ல வரல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு நடுவர் அவர்களே. அதனாலதான் ஆசிரியரை 2ஆம் தாய்னு சொன்னாங்க. உடனே வீட்டுல தூங்க வச்சா முதல் தாய், பள்ளிக்கூடத்துல தூங்க வச்சா 2ஆம் தாய்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்ப வீட்லயே யாரும் தூங்க வைக்கிறது அவனே உறங்கி கிடக்கான். நடுவர் அவர்களே, அன்பு காட்டுவதில் அன்னையாகவும், கண்டிப்பதில் தந்தையாகவும், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நல்ல சகோதரியாகவும், அவனுக்கு உதவி செய்வதில் உற்ற தோழியாகவும், அவனுடைய உடல்நலம் பேணுதலில் நல்ல செவிலியாகவும், அவனுக்கு வழிகாட்டுவதில் நல்ல சுவான்றோனாகவும் ஒவ்வொரு ஆசிரியரும் விளங்குவாரே. ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய மாணவர்கள், அவரிடம் வரக்கூடிய மாணவர்கள் எப்படி திகழ்வார்கள் தெரியுமா?
ஓவியனின் கையில் கிடைத்த வெற்றித்தாள் உயிரோவியமாக மாறுவது போல, புல்லாங்குழலில் பட்ட காற்று நல்லிசையாக மாறுவது போல, குயவனின் கையில் கிடைத்த மண் நல்ல மட்பாண்டமாக மாறுவது போல, சுமையே என்று கருதாமல் சுகமே என்ற ஆசிரியர் பணியை கருதக்கூடிய ஆசிரியர்கள் வரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தலைசிறந்த மனிதனாக விளங்குவார்கள் என்ற எண்ணத்தில் எட்டுணையும் ஐயமில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி சுதா சங்கரி மேடம் தமிழாசிரியா தெரியுது. இன்னைக்கு உயரம் துயரம் இதெல்லாம் வராதில்ல. நல்ல நல்ல சொல்லாட்சி, நல்ல உச்சரிப்பு சரியா இருக்கணும். தமிழ் சொல்லி தருபவர்களுக்கு உச்சரிப்பு பிழை இல்லாத இருக்கணும். ஒரு 40 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நான் சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, பிள்ளைகளுக்கு உச்சரிப்பு குறைந்து போனதற்கு பெரிதும் காரணம் தமிழாசிரியர்கள் தான். நான் சொல்றதை மனப்பூர்வமா ஒத்துக்கங்க. சிலர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. கேட்பையா தமிழ் துறை தலைவர், தமிழ் எப்படியா வாழும்? விழா தலைவர்னா என்ன அர்த்தம்? விழா என்று சொல்வதற்கு அவங்களுக்கு தோணலை. அதனால தயவு செய்து உச்சரிப்புல கவனமா இருங்க. அது ரொம்ப நல்ல உச்சரிப்போட அவங்க செஞ்சாங்க. அதுக்காக அவங்க ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறது தகுதியில மட்டும் இல்லை. இப்போ ஏதோ வெயிட்டேஜ் பிரச்சனையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அரசாங்கத்தில். அதெல்லாம் சொல்ல வருத்தமா இருக்கு. ஆசிரியர்களை அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் தேர்ந்தெடுக்கணும். நான் 100 மார்க் வாங்கியிருக்கேன், 200 மார்க் வாங்கியிருக்கேன், அதை வச்சு எனக்கு தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஒன்று, ஆசிரியர் பணியின் மீது இருக்கிற அவர்களது ஈடுபாடு. 2, ஆசிரியர் பணிக்கு அவர்களுக்கு இருக்கிற தகுதி. இது 2 தானே தவிர நம்ம ஊர்ல நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க, நான் சொல்லக்கூடாது. பல காரணங்களுக்காக பணிக்கு வருவதால் தான் சில காரணங்கள் மோசமாக போயிருக்கு. சொல்ல முடியலீங்க. எல்லாத்துலேயும் நாம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோமே சொன்னா சமூக விரோதின்னு வாங்கி கடவுள் காப்பாற்ற முடியாத. இப்போ ரொம்ப நல்ல தமிழ்ல பேசுறாங்க. ஒண்ணு செயல் வழி கற்றல்னு இருக்கு. கற்றலின் இனிமையா அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. வயல்களை 1/4 மணி நேரம் சொல்லி கொடுத்து மிச்சத்தை அவனை சந்தோஷமா இருக்க வைக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், அந்த 1/4 மணி நேரமும் சொல்லி கொடுக்காதீங்கன்றான், முழுசு சந்தோஷமா இருக்கீங்க. அப்புறம் நம்ம மனசுல நினைவில் நிற்பது யார அப்படின்னு பார்த்தா பெற்றோர்களுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் தான். இதுல சிரமங்கள் இருக்கு, ஆனாலும் மகிழ்ச்சி அப்படின்னு அணித்தலைவர்கள் 2 பேருமே நல்லா பேசிக்கிறாங்க. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், இவங்களுக்கு பாராட்டுக்கள். நல்லாவே பேசிக்கிறாங்க. கொஞ்சம் ஓரவஞ்சனை இல்லாம கைதட்டுங்க. நீங்க கொடுக்குற உற்சாகம் தான் மேடையில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு வரும். அதனால இந்த தலைப்புல கொஞ்சம் அப்பட்டமான சில செய்திகளை சொல்லிடணும். அதுக்காகத்தான் சில செய்திகளை சேர்த்து சொல்றோம். இப்போ கனிமொழி அவர்கள் என்ன இருக்காங்க, சுமையே அவங்களுக்கும் சின்ன உன்னை வணங்குகிறேன். எட்டிக்கும் புகழ் பரப்பி ஏற்றமிகு நிலை எய்தி கல்வி கண் திறப்பது ஒன்றே கடமையாக என்னும் நம் நிர்வாகத்திற்கு வணக்கம். பட்டிமன்ற பகலவர் பகட்டுக்கு அயலவர் நம் நடுவருக்கு என் வணக்கம். சொல்லொலிக்கு கரவொலியை பதிலொலியாய் பரிசளிக்கும் பண்பான என் ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். ஐயா, ஆசிரியர் பணியை அற்ப பணியாக நாங்கள்
வீட்டுல உட்காந்து பேப்பர் திருப்பாங்க. பாதி பேப்பரை வீட்டுல திருப்பாங்க. ஹோட்டல் பக்கத்துல அவன்தான். ஆசிரியர் பணியின் முதல் நாள் ஆர்வமாய் வகுப்பிற்குள் நுழைந்தேன். வெளியேறும் போது உணர்ந்தேன், இரண்டாம் முறையாய் எனக்கு பெயர் சுட்டு விழா அரங்கேறியது. முதல்ல
தமிழை பின்னிதான் ஒரு பேச்சாளருக்குரிய லாபத்தை ரொம்ப பாராட்டணும். சித்திர பாதையை நத்தக அப்படின்னு நன்னூல் சூத்திர வரைக்கும் கொண்டு வந்தாங்க. நெஞ்சு கடனாக விளைச்சல் நிலம் மாதிரி விதைகளை வாங்குகிறதாக மாணவரின் நெஞ்சு இருக்கணும்னாங்க. அது எல்லாத்துக்கும் மேல அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பகீர்னு. 10 வயது பையனுக்கு 20 வயது வாலிபனுடைய மன உணர்வுகள் இருக்கின்றன. இதற்காக இந்த சமூகம் வெட்கப்படணும். நீங்களும் நானும் தான். நான் ஒரு தகப்பனாக, நான் ஒரு தாயாக, நான் ஒரு முன்னோடியாக, நான் இந்த சமூகத்திலே எதையோ செய்தேன் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு கிறுக்கனாக 10 வயது பையனுக்கு 20 வயது வாலிபனின் மன உணர்வு இருந்தால் இது அப்படியே பெண்களுக்கும் போடுங்க. பையனுக்கு மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கு. இந்த சூழலில் ஆசிரியர் பணி என்பது நெருப்போடு விளையாடுவது, கத்தி மேல் நடப்பது, கயிறு மேல் பேலன்ஸ் பண்ணி போவது. இன்னும் என்னென்ன உலகத்துல ரிஸ்க் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் வெளியே கிளம்பி வரும்போது எதுக்கு பயப்படுறது? எதுக்கு பயப்படணும்? படிச்சது போய் சொல்ற மாதிரி மனநிலை இருந்தாதானே. இப்ப இங்க பாருங்க, இந்த லைட் எங்கிட்டு வைங்க, மைக் எப்படி வைங்க, இதெல்லாம் எதுக்குன்னா ஏன் நேரத்தை செலவு பண்ணி நான் அவங்களோட பேச வரேன். நீங்க கேட்கிற மனநிலையில இருக்கணும், கேட்கிற சூழல் இருக்கணும். அப்பதான் எனக்கு பேச வரும்னு நான் நம்புறேன். ஒரு நாளாவது நீங்க அப்படி போய் சொல்ல முடியுமா? வகுப்புல எல்லாரும் கேட்கிற மனநிலையில இருக்க, கேட்கிற மனநிலையில் இருக்கிற பிள்ளைகளிடம் பேசுவது எவ்வளவு சிரமம் என்பதை ஒரு ஆசிரியரை பார்த்து தெரிவிக்கிறார். அருமையா பேசிருக்காங்க. இப்போ எனக்கு இந்த அணியில இடம் இருந்ததுன்னா போயிருப்பேன். மீனா அவர்கள் வெளியே வந்துருவோம். அவசரப்பட்டு கை வச்சுட்டீங்கன்னா நான் வாட்டுக்கு முடிக்காம போயிடக்கூடாதுல்ல. இல்ல, நீங்க பட்டிமன்றத்தை முடிக்காம போனீங்கன்னா பலரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த பழக்க தோஷத்துல அதனால கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு அளிக்குமாறு. நான் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரே ஈக்குவல் நேரம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க அந்த 8 நிமிடத்துல என்ன வேணாலும் செய்யுங்க. மூவேந்தர் ஒளி பலத்திட்ட முத்தமிழையும் சங்கம் கண்ட சங்கத்தமிழையும் வணங்கி ஆண்டோர் கூடியுள்ள அவைக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி இன்றைய சூழலில் ஆசிரியர் பணி சுகமே என வாதிட வந்திருக்கிறேன். சகோதரி கனிமொழி சொன்னாங்க, கட்டப்பையை தூக்கிட்டு போறாங்க. ஏன்? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா கட்டப்பையை தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. அதனாலதான் படிக்கிறப்பையே ஒழுங்கா படிக்கணும். அடுத்ததாக வகுப்பறைக்குள்ள போனாங்களாம். பாடம் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா மாணவர்கள் 2ஆம் முறையா பேர் சொல்லிட்டாங்க சொல்லி கொதிச்சு கொந்தளிச்சாங்க. ஏன்? நீங்க உங்க ஆசிரியருக்கு பேர் வைக்கும் போது அவர் கொதிச்சு கொந்தளிச்சது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம செஞ்சது தானே நடுவர்கள் நம்ம மாணவர்கள் நமக்கு திருப்பி செய்யறாங்க. இந்த பக்குவம் அவங்களுக்கு இல்லையம்மா. உங்களுக்கு ஒரு 10-12 பேர் வச்சுப்பாங்களாமா? என்ன, அன்னைக்கு நம்ம ஆசிரியருக்கு நம்ம கொஞ்சம் கர்நாடகமா பேர் வச்சோம். நம்ம பிள்ளைங்க ரொம்ப மாடனா இப்ப பேர் வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா நடுவர்களே? அன்னைக்கு தலையில கொஞ்சம் முடி கம்மியா இருந்தா உங்களை சொல்ல நடுவர்களே. இல்லம்மா, நீங்க சொல்றதே இல்ல, நீங்க திரும்ப சொல்லிருந்தாங்க. நீங்க இந்த பக்கம் திரும்பி வேற சொன்னீங்களா?